ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து churros பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம அதை முட்டை சேர்க்காமல் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 1 கப்புக்கு தண்ணி, 1 கப்புக்கு மைதா மாவு, அப்புறம் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய், வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர், அப்புறம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு சால்ட்டு, அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்துக்கிறோங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் 1 கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி, அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் எடுத்து வச்சுருக்க உப்பு 1/4 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா அது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை நல்லா ஆன் பண்ணி விட்ருங்க. இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். அந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்க டைம்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு 1 கப் இருக்குல்லையே அதை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க ஸ்பூனுடைய பேக் சைடை வச்சு நல்லா கிண்டணும். அந்த ஹாட்டாக இருக்கும்போதே கிண்டினா தான் இந்த மாவு வந்து அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடும். நமக்கு முதல்ல மாவு வெந்து எடுக்கணும். எப்படி நம்ம இடியப்பம் கிண்டுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி கிண்டுனா டக்குன்னு வந்துடும். அதாவது அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம். இப்போ மாவு ஸ்மூத் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் எண்ணெயும் சுட வச்சுருக்கேன். எண்ணெயும் சுடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் 2 விதமாக நம்ம வந்து இந்த churros பண்ணலாம். ஒன்று வந்து எப்படின்னா, இந்த மாதிரி எல்லா மாவையும் ஜிப்லாக் பேக் இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு கீழே உங்களுக்கு தேவையான பைப்பிங் டிசைன் வச்சுட்டு அதை சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் பிழிஞ்சு எடுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி இது பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுலேருந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு எடுக்கிற மாதிரி உருண்டைகள் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிருங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறோங்க. உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு வேலையாக கூட கொடுக்கலாம், உட்காந்து பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் நைஃப் எடுத்து நான் இதை கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ டிசைன் மாதிரி வேணுன்னா கட் பண்ணிக்கலாம். கட்டாயம் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இப்போ இதெல்லாம் ரெடியான அப்புறம் நான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். ஆனால் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்பொழுது எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி உள்ளே போட்டுறக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும். அப்போ தான் அது குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இல்லைனா ஒன்றோடு ஒன்று போய் ஒட்டிக்கும். நீங்கள் ஒரு தடவை போடும்போதே தெரியும் ஒன்றோடு ஒன்று போய் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் ஓவர் க்ரௌட் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுங்க. இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கிறணும். நம்ம தீயை வந்து அதை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறங்க. அப்படி இல்லைன்னா மேலே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌனில் வந்து உள்ளக்க வேகாமல் வந்துடும். இப்போ எல்லா churros ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கோட்டிங்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இங்கே வந்து 3 டீஸ்பூனுக்கு சுகர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூனுக்கு சின்னமன் பட்டை பவுடர் எடுத்திருக்கேன். இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இதுதான் கார்னிஷிங்க்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட்டு கூட. சின்னமன் பவுடர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். churrosக்கு வந்து சின்னமன் இந்த சுகர் போடுறது தான் அங்கே ஒரு தனி டேஸ்ட்டே. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த சின்னமன் சுகர் ரோலில் கோட் பண்ணிட வேண்டிதான். ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு தனித்தனியாக நம்ம எப்படி சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. கட்டாயம் குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கட்டாயம் பிடிக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது சாக்லேட் சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா தட்டில் ஒன்று கூட இருக்காது, எல்லாமே காலியாயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் ஒன்றில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது சாப்பிடும்போது சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.